ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆடிக்காரை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தான் ஆக்டர் ஜெய்யை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட கார் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும்னு போலீஸ் தரப்பும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்டர் ஜெய் மேலே ஏற்கனவே ப்ரொடியூசர் செம கடுப்பில் இருக்காங்க. ஒரே நேரத்தில் 5 மூவிஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஜெய். ஒரு இன்டர்வியூவில் கூட நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற 5 மூவிஸில் வானம் மட்டும்தான் நல்லா ஓடுன்னு சொல்லி மற்ற மூவிஸோடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கிட்ட வெறுப்புக்கு ஆளுனாரு. விளைவு எங்கேயும் எப்போதும் ஹிட்டுக்கு அப்புறமா கூட 2 இயர்ஸ்க்கு அவருக்கு படமே இல்ல. ஜெய்க்கு ஃபோன் பண்ணா ரிங் மட்டும் தான் போகுமா, அட்டன் பண்ண மாட்டாராம். அண்ட் ப்ரொமோஷனுக்கும் வர மாட்டாராம். கேட்டா அஜித் வராரான்னு கேட்பாராம். இது மாதிரி நிறைய அவர் மேல கம்ப்ளைண்ட் வருதான். எங்கேயும் எப்போதும் படத்துல இருந்தே ஜெய்யும் அஞ்சலியும் காதலிச்சு வந்தாங்க. ரீசெண்டா ஜெய்யோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ஜெய் அஞ்சலியோட லவ் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ எப்போதுமே ட்ரிங்க்ஸ்லேயே தான் இருப்பாராம். அப்படிதான் எஸ்டே ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிருக்காரு ஜெய். நல்லா வர வேண்டிய ஒரு ஆக்டர் தன்னுடைய ஆக்டிவிட்டி சரியில்லைன்னா இப்படிதான் சிக்கி சின்னாபின்னமாகி போவாங்க என்பதற்கு ஜெய் ஒரு உதாரணம்.